இதுலையுமே நம்ம உட்கார்ந்த இடத்துல இருந்து என்ன பார்க்கலாம். ஆதி உலகம்னு ஒன்று இருக்கு, பரபிரம்ம லோகம்னு ஒன்று இருக்கு, பிரம்மலோகம்னு ஒன்று இருக்கு. இந்த பிரம்மலோகத்துக்குள்ளதான் இந்த சூரிய லோகம், நம்ம வாழ்ற இந்த மாய லோகம் எல்லாமே என்ன பார்த்தீங்கன்னா இந்த பிரம்மலோகத்துல தான். இந்த பிரம்மலோகத்தில் அமைப்பை தான் நம்ம என்ன பண்றோம், பிம்பமா நம்ம கண்ணுக்கு வெளியிலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதே நம்ம கண்ணை மூடி இந்த 2 முத்ராக்களை செய்ய போகிறப்போ அந்த உலகங்களை நம்ம உள்ளேயே பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, எதிர்கால நிகழ்வுகளையும் பார்க்கலாம், கடந்த கால நிகழ்வுகளையும் பார்க்கலாம், நிகழ்கால நிகழ்வுகளையுமே பார்க்கலாம். அந்த அளவுக்கு பவர் உண்டு. பயிற்சி பண்ண வரும். சரி, அப்புறம் இந்த 3வது முத்ரா கேசரி முத்ரானா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேசரி முத்ரா அப்படிங்கிறது இப்போ இந்த 2 ஜீவாற்றல் இருக்குது, சிவ ஆற்றல் இருக்குது, இந்த அதான் சாம்பவி முத்ராக்குரிய ஆற்றலும் இருக்குது, அகுசரி முத்ரா. இவங்கெல்லாம் வேலை செய்யணும்ல, உயிர் தன்மை வேணும்ல, உயிர் ஆற்றல் வேணும்ல. இந்த உயிராற்றலை கொடுக்குறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கேசரி முத்ரா, அதாவது உயிர் சக்தியை கொடுக்குறது. இந்த கேசரி முத்ரா என்ன பெரிய ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல இருக்கிற ஹார்ட், லங்ஸ், ஹார்ட் என்ன பண்ணுது, அது நம்ம இதயத்தை நம்ம துடிக்க வச்சு ரத்த ஓட்டத்தை பூராத்தையுமே அது என்ன பண்ணுது, கரெக்டாக மெயின்டைன் பண்ணுது. அது மட்டும் இல்லை, பிராணசக்தியுமே ரத்த ஓட்டத்தின் மூலயமா பாஸ் பண்ணுது. சுவாசம் என்ன பண்ணுது, வெளியில் உள்ள அந்த பிரபஞ்ச பிராணசக்தியை என்ன பண்ணுது, உள்ளே இழுத்து நமக்கு கொடுக்குது. இந்த 2 ஆற்றலும் இந்த லங்ஸ்லையும் இதயத்துலையும் கிடையாது. அவங்க எங்கே இருக்காங்கன்னா முகுளத்தில் இருக்கிறாங்க. அந்த பவர் பாயிண்ட் மெடுலா ஒப்லாங்கன்னு சொல்லுவாங்க. அங்கேருந்து நம்ம ஒரிஜினலாகவே பார்க்குறோம். நம்ம பார்க்குறதே வெளி உலகத்தை பார்க்குறது மெடுலா ஒப்லாங்கட்டால் தான் பார்க்குறோம். இது வெறும் லென்ஸு தான். பார்க்குறத எலாபரேட் பண்ணி காமிக்குது இந்த லென்ஸை மூடிட்டோன்னா உலகம் இருட்டு தான். இது கொஞ்சம் விசித்திரமாக இருக்கும். இதை நீங்கள் நிதானம் உட்காந்து பயிற்சி பண்ணி பார்த்தீங்கன்னா அழகாக புரியும். ஸோ நம்ம பார்வை இங்கே தான் இருக்குது, நுரையீரலுடைய ஃபங்க்ஷனும் இங்கே தான் இருக்குது, இதயத்தோடைய ஃபங்க்ஷன் இங்கே தான் இருக்குது. அது முகலன்னு சொல்லுவாங்க. இந்த கேசரி முத்ரா நம்ம பண்ணுறப்ப என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், இந்த உயிராற்றல் கூடி அந்த மையம் நல்லா வேலை செய்யும். ஸோ நம்ம ஜீவாற்றல், நம்ம சிவாற்றல், அதுக்கடுத்து நம்முடைய உயிராற்றல், இந்த 3 ஒன்று சேர்ந்ததுன்னா உட்கார்ந்த இடத்துலையே கண்ணை மூடி 3 உலகத்தையும் நம்ம பார்க்கலாம். இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது செயல்முறை விளக்கத்தை நான் போடுறேன். நான் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி போடுறேன். இதுக்கு 3 முத்ராக்களை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கையிலையும் 3 முத்ராக்களை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பொதுவாக அகோஸ்தரி முத்ராக்கு கைகளை என்ன பண்ணிக்கலாம், கோர்த்து நல்லா அழகாக மடியில் வச்சுக்கலாம். ரொம்ப இயல்பாக ரொம்ப நிதானமாக வச்சுக்கலாம். சாம்பவி முத்ராக்கு இடது கை மேலே வலது கையை வச்சுக்கலாம். ஏன்னா அது சொல்கிறதே சிவமுத்ரான்னு சொல்லுவாங்க. அது இடது கை மேலே வலது கை வச்சுக்கிட்டு நம்ம இது பண்ணலாம், தியானம் பண்ணலாம். அடுத்து நம்ம அகோஸ்தரி முத்ராக்கு சின்முத்ரா யூஸ் பண்ணிக்கலாம். சின்முத்ரா உட்கார பொசிஷனுமே ஒன்றுக்கு இருக்குது. இப்போ அகோஸ்தரிக்கு பார்த்தீங்கன்னா பத்மாசனம் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். கேசரி முத்ராவுக்கு வஜ்ராசனம் ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது சாம்பவி முத்ராக்கு சுகாசனாலே உட்காரலாம், பத்மாசனாலே உட்காரலாம், வஜ்ராசனாலையும் உட்காரலாம். 3லையுமே உட்கார்ந்து என்ன பண்ணலாம், மேல் நோக்கி போகலாம். உங்களுக்கு எது ஏதுவாக இருக்கோ நீங்கள் அதை என்ன பண்ணிக்கலாம். உட்கார பொசிஷனுக்கு சொல்லுவார். இந்த 3 முத்ராவையும் முறையாக கற்றுக்கிட்டிங்கன்னா, இந்த 3 தியானத்தையும் முறையாக கற்றுக்கிட்டிங்கன்னா, இந்த 3 உலகம் என்ன, இந்த உலகத்துலேயும் வாழலாம், மறு உலகத்துலையும் நல்லா ஜெயிக்கலாம், நம்ம மன உலகத்துலையுமே நல்லா வாழலாம். வாழ்க்கைங்கிறது சும்மா நம்ம ஒரு பொருளை மட்டும் வச்சில்லை, மனமும் ரொம்ப முக்கியம். மனம் ரொம்ப அதிகமாக வேலை செய்யுது நம்ம வாழ்க்கையில். ஸோ இந்த மன ஆற்றலும் கண்ட்ரோல் ஆகும், இந்த உடலுடைய ஆற்றலும் கண்ட்ரோல் ஆகும், ஜீவனுடைய ஆற்றலும் இந்த 3 முத்ராக்களில் கண்ட்ரோல் ஆகும். இது வீடியோ கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும், ஆனால் இது உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும். பயிற்சிகளை நேரில் கற்றுக்கலாம். இதோட இன்னும் சூட்சும ரகசியங்கள், இதோடைய கணக்கீடுகள் அனைத்தையும் சொல்லித்தருவேன். இந்த வீடியோவுக்கு பின்னாடி செயல்முறை விளக்க வீடியோவும் இதோட நான் சேர்த்து போட்டிருக்கிறேன், அதையும் பாருங்கள். நல்வாழ்த்துக்கள். கேசரி முத்ரா. இப்போ கேசரி முத்ராவுக்கு வஜ்ராசன பொசிஷன் ரொம்ப நல்லது. வஜ்ராசனம் போடுங்க. இது பேர் வஜ்ராசனம். இந்த வஜ்ராசன பொசிஷனில் உங்களுடைய நாக்கை நீட்டுங்க. நாக்கு உள்ளே கொண்டு உள்நாக்கோட அந்த ஃபேரிங்ஸ் நேராக உள்ளே இன்னும் கொஞ்சம் முன்னாடி கீழே பாருங்கள். கீழே
தலை ஸ்ட்ரைட்டாக. இப்போ உதடுகளை மூடுங்க. மூடி இப்போ நீங்கள் மூச்சு இழுங்க. நல்லா மூச்சு இழுங்க. நிதானமாக உள்ள வச்சு நீங்கள் மூச்சை இழுத்தீங்க அப்படின்னு சொன்னால் மூச்சு காலத்தானது உங்களுக்கு தொண்டை வழியில் உள்ளே கூடி சகஸ்ரா நோக்கி உள்ளே போகும். இதில் வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு பிடரிக்கன் ஓப்பன் ஆகும். இதுக்கு கேசரி முத்ரான்னு பேர். நல்வாழ்த்துக்கள். சாம்பவி முத்ரா. சாம்பவி முத்ராவில் நீங்கள் பத்மாசனா போட்டுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பத்மாசனா போடுங்க. முடியலைன்னா நீங்கள் சுகாசனா கூட உட்காந்துக்கலாம். இடது கை மேலே வலது கையை வச்சுக்கோங்க. கண்கள் ரெண்டையும் உங்களுக்கு புருவ மத்தியத்தில் கொண்டு போய் நீங்கள் வைக்கணும். மேலே குடி. ரெண்டு கண்ணும் புருவ மத்தியத்தை நோக்கி மேலே போகணும். இது சாம்பவி முத்ரா. இந்த சாம்பவி முத்ராவில் என்ன பெனிஃபிட் கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக சகசர நிலையில் ஈஸியாக அடைஞ்சிக்கலாம். என்னென்ன விஷயங்களை மேலே நீங்கள் உள்வாங்கணுமோ இந்த சாம்பவி முத்ரா மூலமாக நீங்கள் உள்வாங்கிக்கலாம். நல்வாழ்த்துக்கள்.